Yes, very good evening, everyone. Welcome back to Super Santi Series 2, Day 36. I am your host, Shamima. ஒரு பியூட்டிஃபுல் கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் ஐடியா கேன் சேஞ்ச் யர் தாட், ஒன் தாட் கேன் சேஞ்ச் யர் டிசிஷன் அண்ட் ஒன் டெசிஷன் கேன் சேஞ்ச் யர் லைஃப். நம்ம சூப்பர் 70 சீரீஸ் 2 ஜேர்னியில் இன்னொரு பியூட்டிஃபுல் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோம். 70 டேஸ், 70 பார்ட்டிசிபன்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். இது ஜஸ்ட் நம்பர்ஸ் இல்லை, இது 70 ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், 70 வாய்ஸஸ் டு லிசன் அண்ட் 70 ஸ்டோரிஸ் டு டிஸ்கவர். எஸ், கடந்த 35 டேஸில் பல இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டரை மீட் பண்ணோம், பல டிஃப்ரெண்ட் ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அண்ட் ஈச் செஷன் மூலமாக நம்ம நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம லேர்னிங் ஜேர்னியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி? எஸ். And now let's begin today's session. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 36 பிரசன்டர் மிஸ்டர் ஏ முகமது இஸ்மாயில் சார். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். அதோட ஏசிஎல்சி கோர்ஸ் படிச்சிருக்காங்க. டெக்னாலஜி அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் மேலே இன்ட்ரெஸ்டோட தனது நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு சார் ரிவ்யூ பண்ண போகிற புக் பொழுதை பொன்னாக்குவோம். ஐ ஹோப் டுடேஸ் ப்ரெசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான இன்செக்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஏ முகமது இஸ்மாயில் வித் a big virtual round of applause. Sir, the virtual stage is yours. Over to you. மேம் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் என்னன்னா பொழுதை பொண்ணாக்கும். இந்த புக் எழுத ஆத்தர் யாருன்னா தங்கவேல் மாரிமுத்து. இவர் பொழுது எப்பெல்லாம் பொண்ணாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 டாபிக் சொல்றாங்க. அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அவர்களுக்கும், இங்க ஹெட்டா இருக்க சமீமா மேம் அவர்களுக்கும், சைனீஸ் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொழுது இப்போ நோக்கம் புக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? டிவியில ஏதாவது நியூஸ் பார்த்துட்டு இருப்போம், இல்லாட்டி கேம் விளையாண்டுட்டு இருப்போம். அப்படி அது பண்ணிட்டு இருக்கப்போம். இன்னைக்கு ரேட் என்னது? 10/11. இது எப்போ வரும்? ஒரு மாசம் கழிச்சு வரும். இதுக்கப்புறம் எப்போ வரும்? ஒரு வருஷம் கழிச்சு வரும். இதுக்கப்புறம் எப்போ வரும்? வரவே வராது. ரெண்டாவது ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறாரு. அவருக்கு வேறு அதிகமா வலியுது. அவருக்கு கரிச்சி படிக்கலாம்னு எடுக்கிறாரு. அதோட சேர்ந்து ஒரு 10 ரூபா வருது. 10 ரூபா கீழே விழுந்துருது. அவர் அந்த வேர்வை துடைக்காம அந்த 10 ரூபா தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாரு. ஏன்னா பணம் இது அவ்வளவு முக்கியமா இருக்கு. டைம் இஸ் மணி. அப்புறம் ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியமா இருக்கு. ஒருத்தர் கடை திறக்கணும்னா 9 மணிக்கு திறக்காருன்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் திறந்தா ஒரு 200 ரூபா முன்னாடி 200 ரூபா கல்லால பாப்பாரு.
முன்னாடியே 8 மணிக்கு போய் திறந்தானா எக்ஸ்ட்ரா ஒரு 200 பார்ப்பாரு. அதனால அதனாலதான் டைம் வேஸ்ட் பண்ணின்னு சொல்றேன். அப்புறம் டைம் டைம் மட்டும் போதாது. லைஃப் இப்படிதான். லைஃப் லைஃப் இப்படிதான். லைஃப் முக்கியம். டைம் போகலன்னு ஒருத்தர் சொல்றாரு, டைம் போதலன்னு ஒருத்தர் சொல்றாரு. அது ஏன்னா டைம் போதலன்னு சொல்றாரோ அதுக்கு நான் இது சொல்றேன், எழுதிக்கோங்க. நோட்டு பேனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைம் டேபிள் போடணும். டைம் 5 கடமையை சொல்றேன், அது நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு செய்ய போற 5 கடமை எழுதுங்க. ரெண்டாவது வந்து லட்சியம், லட்சியத்தை பத்தி 5 எழுதுங்க. அப்புறம் 4வது வந்து நேரம். எழுதிட்டீங்களா? டைம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. இது நம்ம டைம் இருந்துகிட்டு பத்தலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதோட 5 ஃபார்முலா சொல்றேன். வந்து டைம் டேபிள். ஃபர்ஸ்ட் எந்த வேலையும் செய்யறதா இருந்தா டைம் டேபிள் போட்டு செய்யணும். ரெண்டாவது வந்து டைம் டைம் டேபிள் ஏன் தேவைன்னு சொல்றேன்னா, நீங்க டைம் டேபிள் போட்டு ஒரு வேலை செஞ்சாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லாட்டி மறந்துடும். இப்போ டைம் டேபிள் போட்டு செய்றீங்கன்னா இந்த நாளைக்கு இதுன்னு சொல்லி செய்யலாம். இப்போ டைம் டேபிள் போடாம செஞ்சா நம்ம என்ன செய்யறோம், எந்த வேலை செய்யறோம்னு மறந்து போயிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன், இந்த டைமுக்கு போகணும், 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள போய் அந்த இடத்துல போய் சேரணும்னா டைம் டேபிள் போட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து போறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வைக்கணும். ஊருக்கு போறீங்கன்னு வைங்களேன், அங்க போறீங்கன்னா என்னென்ன எடுத்து வைக்கணும், ட்ரெஸ்ல இருந்து உபயோகம் பண்ண என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுல இருந்து எடுத்து வச்சீங்கன்னா அதுல டைம் டேபிள் கரெக்ட் ஆகும். அதே மாதிரி கரெக்டான இடம். ஒரு பொருளை எடுத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல வைக்கணும். இடம் மாத்தி வச்சீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அதுல நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். ஓட்டைகள், ஹோல்ஸ்ன்னு சொல்லிட்டு 3வது வந்து ஹோல்ஸ். ஓட்டை இருக்கு, ஓட்டை இருக்குன்னா அது அடைக்கணும், சிமெண்ட் போட்டு அடைக்கணும். அப்படி ஒட்டிங்கன்னா பெருசாகிட்டே போகும். அதான் ஹோல்ஸ்ன்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட். 4வது வந்து ஆரம்பிச்ச வேலையை பாதியிலே விடக்கூடாது. அது முழுமையா முடிக்கணும். அப்படி முழுமையா முடிக்காம இருந்தா அந்த வேலை நீடிச்சுட்டே போகும். அதுதான் ஹோல்ஸ்ன்னு சொல்றாங்க. 4வது வந்து குறிக்கோள்.
இப்போ வந்து ஒருத்தர் வந்து 9 மணிக்கு படிக்க உக்காருன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் உக்காந்துடணும். அதை விட்டுட்டு உக்காந்துட்டு பாதிலே எந்திரிக்கிறது, அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்கன்னு பாதிலே போறதெல்லாம் இருக்கக்கூடாது. உட்காந்தா ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல 20 கணக்கு போடணும்னா அது போட்டுட்டு எந்திரிக்கணும். அவங்க வேலை கூப்பிடுறாங்க இவங்க வேலை கூப்பிடுறாங்கன்னு இருந்துச்சா அந்த கணக்கு போட முடியாது. அதுதான் குறிக்கோள். 5வது வந்து வேலைத்திறன். நமக்கு என்ன திறமை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை வேலையில செலுத்தணும்னா நல்ல திறமையா வேலை செய்யலாம். அதுதான் ஆத்தர் 5வது சொல்றாங்க. 6வது வந்து ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ஒர்க். அடுத்து செய்யற வேலை. இந்த மொத்த 10 இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டா செஞ்சாலும் 10 இது கரெக்ட் ஆயிடும். ஃபார்முலாலாம் கரெக்ட் ஆயிடும். இப்போ நான் கதை சொல்ல போறேன். ஒரு ஒரு ஊர்ல வந்து 2 காக்கா பறந்து போயிட்டு இருந்துச்சா. பறந்து போயிட்டு இருக்கும் தாகம் எடுத்து பறந்து போயிட்டு இருந்துச்சா 2 காக்கா. அப்ப பறந்து போய் எங்கடா தண்ணி இருக்குன்னு தேடி பார்க்கும்போது இது ஒரு பானையில தண்ணி இருந்துச்சான். ஒரு 2 காக்கா போய் குடிக்கலான்னு போய் நின்றுட்டாங்க அந்த பானை மேல. நின்றதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு காக்கா குடிக்க போச்சா, இன்னொரு காக்கா குடிக்காத, கல் எடுத்து போடலான்னு ஒரு காக்கா சொல்லிச்சான். கல் எடுத்து போட்டு தண்ணி மேல வரும் குடிக்கலான்ட்டு. இல்ல, அது வேணாம், நம்ம தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்னு இன்னொரு காக்கா சொல்லிச்சான். வெயிட் பண்ணு, நான் போய் கடையில எடுத்துட்டு வரேன். ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துட்டு நம்ம குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த காக்கா போய் எடுத்துட்டு வந்துட்டு 2 பேரும் குடிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காக்காவும் நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இன்றைய தினம் 6வது வந்து பொழுது பொன்னாக்கும் கடைசி டாபிக். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்றைய பொழுது திறம்பட செய்யணும், இன்றைய தினமே செஞ்சு முடிக்கணும்னு. இன்றைய தினம் எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புன்னு நினைக்கணும் லைஃப்ல. 2வது வந்து இன்று என்பது மீதமுள்ள எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். 3வது கடந்த காலம் கடந்த கால கசந்த காலம் கடந்த கால கசந்த காலமிடும் வருங்காலம் வசந்தமாக மாறிவிடும் சொல்றாங்க. 4வது வந்து நேற்றைய தினத்து நேற்று செய்த முட்டாள்தனம் இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு நினைக்கணும். 6வது வந்து நேற்று நேற்று செய்த தவிர இன்னைக்கு செய்ய மாட்டேன், தவறு திருத்திக்கிறேன்னு சொல்லுங்க.
எனக்கு இந்த வாய்ப்பு ஆஹ், கொடுத்த டாக்டர் ஸ்ரீனிவாசா சார், அப்புறம் கோஆர்டினேட்டர் சமீமா சிஸ்டர், சைனீஸ் சிஸ்டர், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சிம்பிளா அண்ட் மீனிங்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. பொழுதை பொன்னாக்கும் புக் மூலமா நமக்கு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம growth-க்கும் சக்ஸஸுக்கும் யூஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நல்லா புரிய வச்சுட்டீங்க. தேங்க்ஸ். டைம் ஒன்ஸ் பாஸ்ட் அதை திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes, thank you once again, sir, for sharing your valuable thoughts and insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோடைய டேக் அவேயா நான் எடுத்துட்டு போறது, டைம் இஸ் நாட் சம்திங் வி ஹாவ், டைம் இஸ் சம்திங் வி மஸ்ட் யூஸ் வாய்ஸ்லி. மணியை லாஸ் பண்ணுனா திரும்ப ஏர்ன் பண்ண முடியும், ஆனா போ போயிட்ட அந்த டைமை, அதாவது கடந்த கால டைமை திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். எஸ், ஓகே, கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட். Feedback session. Share your feedback in chat box also. Okay, first Shamsul Iqbal sir, kindly admit பண்ணிக்கிறீங்க. Unmute பண்ணிக்கிறீங்க sir. Shamsul Iqbal. Shamsul Iqbal sir. Okay. Yeah. அஸ்ஸலாமு அலைக்கும். Salam. இஸ்மாயில் அவங்களுடைய அந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுடைய அந்த முகமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் உண்டாக்குது. மாஷா அல்லாஹ். அதுல வந்து அவங்களுடைய அந்த பேக் செட்டிங், பொழுதை பொன்னாக்குவோம் அப்படிங்கிற அந்த இதுக்கு தோதுவான ஒரு பேக்ரவுண்டு, அவங்களுடைய எல்லாமே, அவங்களுடைய பிரசன்டேஷனுடைய அந்த பிக்சரே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தாட்டை உண்டாக்குற மாதிரி இருக்கும். மாஷா அல்லாஹ். அதோட வந்து நம்ம அவங்க சொன்ன கருத்துக்கள்ல வந்துட்டு அவங்க எடுத்த புத்தகம் ரொம்ப அற்புதமானது, பொழுதை பொன்னாக்குவோம் அப்படின்னு சொல்லி. அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது என்னன்னா, ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு கதை சொன்னாலும் வந்து காக்கா வந்து இன்னைக்கு எவ்வளவு அப்டேஷனா இருக்கு அப்படிங்கிற ஸ்டாவ் வச்சு குடிக்கிற அந்த இது சொன்னது வந்து ரொம்ப ஒரு 2 வரியில உள்ள கதை தான் அது. நம்ம காலங்காலமா காக்கா காக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காக்கா கூட இன்னைக்கு அப்டேஷன் ஆயிருக்கு, மனுஷன் அப்டேஷன் ஆக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துட்டு ரொம்ப சிந்தனையில எப்பவுமே நிக்கிற மாதிரியான. அப்ப அது என்ன சொல்லுது அந்த கதை நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கல்லை தூக்கி போட்டு தண்ணி வர்றதுக்குள்ளார அது எவ்வளவு நேரத்தை நம்ம வேஸ்ட் ஆக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டாவை கொண்டு வந்து குடிச்சிட்டோம்னா நமக்கு தேவையை வந்து நிறைவேறிடுது ஒரு செகண்ட்ல அப்படிங்கறத வந்து சொன்ன அந்த கதை வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. சுருக்கமான நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிரசன்டேஷனை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய இந்த முயற்சி வந்து தொடரணும். அவங்களுடைய இது போன்ற தளங்கள் வந்து அவங்களுக்கு இறைவன் அதிகப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதோட மனதார பிரார்த்தனை செய்து கொள்றோம். Thank you. நன்றி. Thank you so much sir for your valuable feedback. Next, Riswana ma'am, kindly unmute பண்ணிக்கிறீங்க. Assalamu alaikum and happy evening. Okay. பிரதரோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிளியரா, ரொம்ப நிதானமா இருந்தது. சிம்பிளான விஷயமா இருந்தாலும் இன்னொரு தடவை ரீகால் பண்ற மாதிரி, ப்ரிப்பரேஷன் பண்றது, ஷெட்யூல் பண்றது மூலமா நிறைய டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பிரதர் சொன்னது ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸா இருந்தது. ஒரு ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சிம்பிள் விஷயங்கிறதுனால நம்ம விட்டுடுவோம். அதெல்லாம் இப்போ ஒரு ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப கிளியரா, ரொம்ப நிதானமான ப்ரெசன்டேஷனா, பீஸ்ஃபுல்லா கவனிக்கிற மாதிரி இருந்தது. தேங்க்யூ பிரதர். அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பரக்கத் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். Thank you ma'am. Next, Idris Hasifi, kindly unmute பண்ணிக்கிறீங்க sir. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Islam. மாஷா அல்லாஹ். முகமது இஸ்மாயில் அவங்க வந்து நல்ல அழகான முறையில நல்லா விளங்கும்படி சில விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பா கடுமையான வேர்வையில் இருக்கும் பொழுது ஒரு 10 ரூபா கீழே விழுந்துட்டா கூட வேர்வை டயர்டை கூட பார்க்காம குனிஞ்சு அந்த 10 ரூபா எடுக்கிறாங்க. அதே மாதிரி 1 மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாக்க நமக்கு வந்து 200 ரூபா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து என்ன செய்யறாங்க, மணியா மாத்துறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நேரம் போறதே தெரிய மாட்டேங்கிறாங்க. சில பேர் நேர் மாற்றமா
எங்க நேரம் போகுது, டயர்டா போரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா அவங்க வந்து சரியான ஒரு டைம் டேபிள் போடுறது இல்லை, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு 5 கடமைய நீங்க வந்து ஒரு 5 கடமை 5 வகையான கடமையை எழுதி கொள்ளுங்க, 5 வகையான லட்சியத்தை எழுதி கொள்ளுங்க, 5 வகையான நேரத்தை, அது இந்த மாதிரி 5 விஷயத்த எழுத சொல்லிட்டு கடைசியா கேட்டாங்க எழுதிட்டீங்களான்னு கேட்டாங்க. இங்கதான் இஸ்மாயில் தனிச்சு நிக்கிறாங்க. அவங்க வந்து இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகாம இல்ல எழுதிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க பாருங்க. அங்கதான் முகமது இஸ்மாயில் வருங்காலத்தில் மிகச்சிறந்த ட்ரெயினரா ஆகிறதுக்கு இந்த வார்த்தை அது மிகச்சிறந்த ஒரு அறிகுறியா இருந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி டைம் டேபிள் போடணும், இல்லைன்னா மறந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய ஆசிரியர் தந்தை டெல்லியில நான் ஓதும் பொழுது என்னுடைய உஸ்தாத் மிகப்பெரிய மெமரி பவருக்கு சொந்தக்காரவங்க அவங்க சொன்ன ஒரு உபதேசம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இஸ்மாயிலுக்கு பாராட்டுக்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னதான் மெமரி பவர் இறைவன் கொடுத்தாலும் நம்ம அதை எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இஸ்மாயில் அவங்க சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் எனக்கு அது வந்து ஞாபகம் வந்தது. அதே மாதிரி குறிக்கோளா இருக்கணும், ஒரு குறிக்கோளோட நம்ம செயல்படணும். 1 மணி நேரத்துல இந்த வேலை தான் சொன்னா இந்த வேலையில கரெக்டான முறையில கவனமா இருந்து அதை செஞ்சு முடிக்கணும், இடையில எந்திரிச்சு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அற்புதமான ஒரு ஹதீஸ ஞாபகத்துக்கு வந்துச்சு. அல் இஸ்திகாமத்து ஃபௌகல் கராமா. அதாவது ஒரு விஷயத்துல மூழ்கணும்னு சொன்னா அதை நிரந்தரமா கரெக்டா செஞ்சு முடிக்கணும். அது வந்து 1000 அற்புதங்களை விட மிகச் சிறந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அது அவங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி கடைசியாக சொன்னாங்க, அழகான காகத்தினுடைய கதை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த காகத்துடைய கதையை கொண்டு நான் எனக்கு எடுத்துக்கொண்ட படிப்பினை என்னன்னு சொன்னா, ஒரு காகம் சொல்லுது கல்லை போட்டு போட்டு நம்ம தண்ணி மேல வந்த பிறகு குடிக்கலான்ட்டு. இன்னொரு காகம் சொல்லுது இல்ல, ஸ்டார் இருக்கு பாருங்க, அந்தந்த காலத்துக்கு தோதுவா அந்த காகம் சிந்திச்சு ஸ்டாரை கொண்டு வந்ததுமே எவ்வளவு நேரங்கள் மிச்சம், ஸ்ட்ரா எவ்வளவு நேரம் மிச்சமாயிருச்சு, அவங்களுக்கு தாகமும் தீர்ந்துருச்சு, தண்ணியும் கிடைச்சிருச்சு, நேரமும் அவங்களுக்கு மிச்சமாயிருச்சு. அப்ப இதன் மூலமா நமக்கு பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னா, முகமது இஸ்மாயில் ரொம்ப அற்புதமான முறையில சொல்றாங்க, அந்தந்த காலத்துல இறைவன் மனிதனின் மூலமாக தரக்கூடிய டெக்னாலஜி அதை மனிதன் பயன்படுத்தி தன்னுடைய நேரத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அதை மணியாக ஆக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை இன்மைக்கு மறைவுக்கு பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படிப்பினைய, ஒரு இபரத்தை நம்ம முகமது இஸ்மாயில் அழகான முறையில இந்த காகத்தின் மூலமா சொல்லி தர்றாங்க. அப்புறம் கடைசியாக இது நமக்கு எந்த வேலையில இன்ட்ரெஸ்டா இருக்குமோ, எதுல நம்ம நல்லா திறமையா இருக்கும் நமக்கு தெரியுதோ அதுல நம்ம என்ன செய்யணும், முழுமையா கவனம் செலுத்தணும். இன்றே செய் நன்றே செய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இஸ்மாயிலுக்கு மிக பெரும் வாழ்த்துக்கள். நீங்க சென்னைக்கு டி நகருக்கு வந்தீங்கன்னு சொன்னா உஸ்மான் ரோட்ல சென்னை சில்ஸ்க்கு ஆப்போசிட் என்னுடைய மசூது பள்ளிவாசல் இருக்குது. என்னை சந்திச்சீங்கன்னா இன்ஷால்லா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தருவேன், அவசியம் என்னை சந்திக்கணும். இஸ்மாயில் சார் எங்க இருக்கிறீங்க? நாங்க சேலத்துல இருக்கோம். ஓகே, பரவாயில்ல. எப்ப சென்னைக்கு வந்து என்னை பார்க்கலாம் நீங்க இன்ஷால்லா. ரொம்ப நன்றி. இன்டர்ன்ஷிப்ல வரும். வாங்க வாங்க வாங்க, சந்திக்கலாம், அவசியம் சந்திக்கலாம். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் ஆயிஷா மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். எனக்கு வந்து முகமது இஸ்மாயில் அவங்க வந்து என்னுடைய அண்ணன் தான், பெரியம்மா பையன். நான் வந்து என்னுடைய சொந்தம் அப்படிங்கறதுனால பேசல. ஏன் அப்படின்னா எனக்கு தானே தெரியும் அவங்களைய பத்தி. சிலருக்கு வந்து அவங்களைய பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பேசினதே வந்து பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா அவங்கனால நடக்க முடியாது, வாக்கர் வச்சுதான் நடப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல வந்து ரொம்ப வந்து அவங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் படிக்கிறது அது வந்து அதனால பாதியிலே கேப் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா காலேஜுக்கும் போயிட்டே வந்து இந்த கோர்ஸ் ஏசிஎல்சி கோர்ஸ் அட்டன் பண்ணி இதுல வந்து அவங்க அந்த இது இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பேசுறது வந்து கொஞ்சம் இது ஸ்டாப் ஆன மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் அவங்க அந்த இது இருந்தாலும் அவங்க வந்து நான் லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும், மாத்திக்கணும், இது குறை கிடையாது, மனசளவுல உடங்கி உட்கார்றதுதான் குறை அப்படிங்கிறத உணர்ந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல அவங்க ஜாயின் பண்ணதே வந்து உண்மையா எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்க இவ்வளவு பேசியிருக்கிறது வந்து உண்மையா நானே எதிர்பார்க்கல. ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்லாம் முன்னாடி பேசின பிரதரே சொல்லிட்டாங்க. இன்ஷால்லா நீங்க இங்க பேச வந்த அப்புறம் அடுத்தடுத்து நீங்க இன்னும் சரியா போயிரும். ரொம்ப பெரிய பாராட்டுக்கள் பிரதர்.
Thank you so much, ma'am. Thank you, ma'am. Next, Jannatun Naeem, ma'am. Kindly unmute பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். இஸ்மாயில் பிரதர் ரொம்ப நல்ல அற்புதமா பேசுனீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2-3 பேர் இப்ப சொன்ன ஃபீட்பேக்ல வந்து சொன்னதே தான் இப்ப நானும் சொல்லலாம்னு இருக்கேன். அந்த காக்கா கதை வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதே போல பொழுதை பொண்ணாக்குவோம்ன்ற இதுல நீங்க சிம்பிளா பேசினாலுமே உங்களோட பொழுதை வந்து பொண்ணாக்கி இருக்கிறீங்கன்றது நல்லாவே எங்களுக்கு விளங்க வச்சுட்டீங்க. உங்களோடது மட்டும் கிடையாது, கேட்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நாங்க எல்லாருடைய பொழுதையுமே நீங்க வந்து இந்த புத்தகத்துல நீங்க என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை வந்து நீங்க இன்னைக்கு எங்களை பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஷார்ட்டா சொல்லணும்டா. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நிறைய வளரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். சரி சிஸ்டர், துவா செய்யுங்க. Thank you so much, ma'am. Next, Khalil Rahman sir, kindly unmute பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்மாயில் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். மாஷா நல்லா அல்லாஹ். இருக்கு சார். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஸ்பீச் தெரிக்க விட்டீங்க. ஸோ எல்லாரையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த அரை மணி நேரத்தை வந்து டைம் போனே தெரியல. இன்னும் டைம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நேரம் பொண்ணானதல்ல, நம்மளோட நேரத்தை நாம பொண்ணாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சின்ன ஸ்டோரி மூலமாகவும் எல்லாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப அழகா குறுகிய டயத்துல வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள ரொம்ப எளிவா சொல்லி முடிச்சிட்டீங்க. மாஷா அல்லாஹ். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ரைட். தேங்க்யூ ஜஸாக்கல்லாஹ். Thank you so much, sir. Next, Xiaomi, kindly unmute பண்ணிக்கிறீங்க. Yeah. உங்க நேம் நீங்க ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் முகமது இஸ்மாயில் அவருடைய பிரதர். ஓகே 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 சார். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சகோதரர் இவ்வளவு அற்புதமா பேசுவாரு அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தக்க வியக்கத்தக்கதா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே சொன்ன அதே ஃபீட்பேக் தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த காக்கா கதை உண்மையாலுமே அதுல வந்து 2 பாடம். அதாவது இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிறது, காலம் பொன் போன்றது அப்படிங்கிறதையும், அதே போல வந்துட்டு இப்ப இவங்க எடுத்த இந்த கிளாஸ்ல 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு நேரம், இன்னொன்னு மணி. நம்ம நேரத்துக்கும் வந்துட்டு தமிழ்ல மணின்னு தான் சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் மணியா இருந்தாலும் சரி, தமிழ் மணியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்டா புரிய வச்சாரு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய நாவாற்றலையும் அவருடைய விளக்கங்களை இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் அதிகமாக்கி இவரை கொண்டு கல்வி ஞானங்கள் நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யறோம். Thank you so much, sir. Next, Bushra ma'am, kindly unmute பண்ணிக்கிறீங்க. Bushra ma'am. Yes. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்மாயில் சார், சார் நீங்க எடுத்த டாபிக் மாதிரியே இன்னைக்கு உங்களோட நேரத்தை வந்து நீங்க உண்மையாவே பொண்ணாக்கி இருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது உங்க சிஸ்டர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க கண்டென்ட் பேசி இருந்தாங்க. அப்போ நீங்க வந்து அன்மியூட் பண்ணி சொல்லிருந்தீங்க, நானும் இன்ஷால்லா ஒரு 4 நாள்ல பேச இருக்கு, எனக்காக எல்லாரும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இன்னைக்கு உங்க போஸ்டர் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சது நீங்க தான் அதுன்னு நான் நினைச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே எல்லா பாயிண்ட்ஸையுமே சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையா நீங்க வந்து பண்ணிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிருந்தீங்க. அந்த அஸ் யூஷுவல் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த க்ரோவோட ஸ்டோரியா இருக்கட்டும், டைம் டேபிள் போட்டு நம்ம பண்ணணும், பின்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம், எல்லா விஷயங்களுமே. ஆனா உங்க டாபிக்கு தகுந்த மாதிரியே நீங்க உங்களுடைய நேரத்தை பொண்ணாக்கி இருக்கீங்க. தட் மீன்ஸ் நான் எதை வந்து சொல்ல நினைக்கிறேன்னா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்பை, அது உங்க சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் உங்க மேல ஒரு பெரிய மதிப்பு அதிகமா இருக்கு சார். உங்ககிட்ட இருந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு நீங்க பண்ணது ரொம்ப அருமையா நீங்க பண்ணியிருக்கீங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான இல்மு தரட்டும். உங்களை மேலும் மேலும் எல்லா விதத்துலயுமே அல்லாஹ் வந்து உங்களை வளர வைப்பான். நீங்க அந்த உங்களோட வாய்ப்பை கரெக்டா நீங்க பயன்படுத்தி நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்காகவும் மேலும் மேலும் நீங்க வளருவீங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க எங்க எல்லாரோட துவாவுமே உங்களுக்காக இருக்கும். Thank you so much, ma'am. Last, Rashida Parveen ma'am, kindly unmute பண்ணிக்கிறீங்க. Yes, Rashida Parveen ma'am. Yeah, okay. Sorry, unmute பண்ணிக்கிறீங்க ma'am. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்மாயில் பிரதர், நல்லா மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நல்லா சிறப்பா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதுல இந்த வெற்றியாளர்கள்லாம் இந்த டைம் டேபிள் போட்டு இது பண்றவங்க தான் சிறந்த வெற்றியாளர்களா வர்றாங்க. அது நானே கண்கூட பார்த்துருக்கேன் நிறையா. அதுல எங்க வீட்ல என் பொண்ணுமே அப்படிதான் டைம் டேபிள் போட்டு தான் படிப்பா. மாஷாஅல்லா நல்ல மார்க்ஸ் எடுத்துச்சு. அதான் அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அது பண்றவங்கலாம் சிறப்பா வர்றாங்க. அதே மாதிரி இந்த காக்கா கதை சொன்னாங்களா, அது நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அது நான் நேரத்துக்கு தக்கன காலத்துக்கு தக்கன அப்படி நம்ம மாத்திட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு அல்லாஹ் மேலும் சிறப்பான பரக்கத்தை ரஹ்மத்தையும் எல்லா நலமும் பெற்று ஆரோக்கியத்தனும் சிறப்பா வர்றதுக்கு அல்லா தாலாட்ட துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா Thank you. இருக்கு. Thank you so much, ma'am. Thank you so much. Yes. Thank you everyone for your active participation and valuable feedback. இன்னைக்கு நம்ம 36 செஷன் டே 36 செஷனையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உடல் வலிமையை விட மன வலிமை இருந்தால் எந்த நேரத்தையும் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் இன்ஸ்பிரேஷனும். ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு அவர் பிரசன்டர் ஃபார் ஷேரிங் சச் அண்ட் மீனிங்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ரிவ்யூ. நம்ம 70 டேஸ் 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னியில் ஒவ்வொரு நாளும் நம்ம நாலேஜை மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பை பெட்டராக மேனேஜ் பண்ண யூஸ்ஃபுல் லெசன்ஸை கற்றுக்கிட்டே இருக்கோம். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.